ஃப்ரெண்ட்ஸுங்களோட வந்து நாடி படிக்கிறாங்க. ஆமாங்க. சிலதெல்லாம் கூடா நட்பா இருக்கும். ஆமா. அது சொல்ல முடியாது அவங்க முன்னாடி. ம். இந்த நட்ப வந்து நீ வந்து சரியா வராது. நீ லாங்கா கோ த்ரூ பண்ண முடியாது. ம். ஆனா, அது எப்படி அவங்க கிட்ட கன்வே நீங்க பண்ணுவீங்க? இப்ப அதாவது இல்லாட்டி நீங்க தனியா இப்ப இந்த நான் ஒரு விஷயம் சொல்லப் போறேன். தம்பி நீங்க கொஞ்சம் வெளிய போய் இருங்க அப்படின்னு சொல்லி தனியா இல்ல சொல்லுவீங்களா? பொதுவா நம்ம ரேகை எடுக்கும் பொழுதே வந்து அ. நீங்க யாராவது கூட உங்களுக்கு தேவைன்னா வச்சுக்கலாம்னு நம்ம சொல்லி தான் நம்ம ஆரம்பிக்கிறோமே. ஆ. ஒருவேளை அவங்களுக்கு வந்து நம்ம தனியா தான் அது தெரிஞ்சுக்கணும்னா, அந்த நேரமே நம்ம அவங்கள வந்து தவிர்த்தரலாம். ஓகே. இல்ல சேர்ந்து பார்த்துக்கலாம்னு சொல்லும்போது, கூட ம். இருக்கிறவங்களாலேயே உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குன்னா, அதுவும் நம்ம சொல்லுவோம். அது இந்த தைரியமா இந்த சொல்லுவீங்க. வயதுக்கு ஆமா. அதாவது இந்த வயது காலகட்டங்கள்ல இந்த மாரி ம். நட்புனால உனக்கு பிரச்சனைகள் வரப்போகுது. ஆ. அதுக்கு சில ஏதாவது உங்களுக்கு நடந்த உதாரணங்கள், ம். இந்த மாரி இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்கள்ல இந்த மாரி பிரச்சனை அனுபவிச்சிருப்பீங்க. ம். மறுபடியும் அந்த நட்பு நம்ம தொடரும் பட்சத்துல சில ம். பிரச்சனைகள் நமக்கு வரப்போகுது. ம். அதுக்கு நம்ம கவனமா இருக்கணுங்கிற விஷயத்த நம்ம இதுல சொல்லிர்றோம். சில சில நாடிலலாம் வந்து பேரே வந்துருன்றாங்களே உண்மையா? அந்த பேர் நட்போட பேர் கூட வந்துரும். ஆமாமாங்க. இந்த இந்த சில பேருக்கு சில குளூஸா வரும். ஆ. இந்த மாரியான பேர்ல உள்ளவங்கள்ட்ட நட்பு கொஞ்சம் கவனமா இருங்க. ம். இந்த எழுத்துல தொடங்கக்கூடிய பேர் உள்ளவங்கள்ட்ட கொஞ்சம் கவனமா பழகுங்க. சில பேருக்கு நேரடியா அந்த பேரே சொல்லப்படுது. இந்த பேர்ல உள்ளவங்கள்ட்ட கொஞ்சம் கவனமா இருந்துங்கன்னு சொல்லி. இல்ல உண்மையிலேயே வந்து அ மாதா, பிதா, குரு, தெய்வம்ன்றாங்களே. இப்ப ஒரு குரு தான் நமக்கு வந்து அகஸ்திய ஆமாங்க, மாமுனிவர். ஆமாங்கம்மா. அவரு இப்படியெல்லாம் நம்ம எல்லாருமே சுபிட்சமா இருக்கணுன்ற ஒரே நல்ல நோக்கத்தோட தான் இவ்ளோ அழகா நாடி எழுதியிருக்காரு. கண்டிப்பா, ஆனா நீங்க கண்டிப்பாங்க. வந்து ஆரம்பிக்கும்போதே வள்ளுவன் பத்தி தான் பேசிட்டு ஆரம்பிப்பீங்க. ஆமாமாங்க. அவருக்கும் இவருக்கும் என்ன தொடர்பு? இது வந்து எங்களுடைய குலத்தொழில். ம். இந்த நாடு ஜோதிடம்ங்கிறது நாங்க வள்ளுவர் குலத்துல பிறந்த நாங்க. ம். இத தான் நாங்க ஒரு 5 தலைமுறையா பண்ணிக்கிட்டு இருக்கோம். ம். இது அந்த காலங்கள்ல அரசர் அவையில எங்களுடைய மூதாதையர்கள் தான் வந்து இந்த ஜோதிட சாஸ்திரங்கள், அவங்களுக்கு ஆலோசனை சொல்றவங்களா இருந்திருக்காங்க. ம். அந்த காலகட்டங்கள்ல நம்ப அந்த அரசர்கள் மூலியமா தான் இந்த ஓலைகள் வந்து எங்க மூதாதையர்களுக்கு கிடைச்சு, இத நாங்க 5 தலைமுறையா பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே.